குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நாம தோள்பட்டை மற்றும் இடுப்பு பகுதிகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஆசனங்களை பார்க்கணும். இயற்கை நமக்கு இயல்பாவே சக்தியை நிறைய அளிச்சிருக்கு. ஆண்களெனில் தோள்பட்டையில் அதிகப்படியான சக்தியையும், பெண்களெனில் இடுப்பு பகுதியில் அதிகமான சக்தியையும் இயல்பாகவே இயற்கை கொடுக்கிறது. வயதிகம் ஆக ஆக ஆண்களுக்கு கழுத்து, தோள்பட்டை, கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், பெண்களெனில் இடுப்பு, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகமாக ஏற்படுகிறது. இதற்கு காரணம் இந்த தோள்பட்டை இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிமையினுடைய குறைவே ஆகும். இது வயோதிகத்தின் அடிப்படையிலும் சரியான உணவு முறை இல்லாததன் அடிப்படையிலும் ஏற்படக்கூடியதாகும். அது மட்டுமல்லாமல் சரியான உடற்பயிற்சி இல்லாத போது கூட இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து யோகா பயிற்சியை செய்து வரும் பட்சத்தில் அந்த பயிற்சிகள் உங்களுடைய இடுப்பு பகுதிகளையும் தோள்பட்டை பகுதிகளையும் ஆரோக்கியமானதாகவும் வலிமை நிறைந்ததாக ஆக்கும். இவ்வாறு இடுப்பு மற்றும் தோள்பட்டை பகுதிகள் வலிமையாக இருக்கும் பொழுது உங்களுடைய வயோதிக தோற்றமும் தள்ளி போடப்படுகிறது. உங்களுடைய செயல்களில் முழு ஆழ்மையோடு நீங்கள் செயல்பட முடியும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சில ஆசனங்களை இப்போது இந்த வாரத்தில் நாங்க பார்க்க இருக்கிறோம். வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் மர்ஜாரி ஆசனம் என்று அழைக்கக்கூடிய கேட் ஸ்டிச் போஸ். இதனை தமிழ்ல பூனை ஆசனம் என்று அழைப்பார்கள். இது உங்களுடைய இடுப்பு பகுதிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆசனமாக அமைகிறது. வாங்க இந்த ஆசனத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வசதியான அமர்ந்த நிலையில, அதாவது வஜ்ராசன நிலையில அமர்ந்திருக்கணும். நிதானமா நெல் டவுன் செஞ்சு 2 கைகளும் நீட்டி ஜட் போஸ்க்கு கொண்டு வந்துடணும். நிதானமா முன்புறம் குறிஞ்சு நம்முடைய 2 கைகளையும் தேவையான அளவு இடைவெளியில் தரையில வந்து வச்சிடணும். கை விரல்கள் நேர பார்த்தபடியும் கால்களுக்கு இடையே சிறு இடைவெளியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது ஒரு ரெடி பொசிஷன். இந்த பொசிஷன்ல இருந்துட்டு நிதானமா நாம நம்முடைய முதுகு பகுதியை பின்புறமாக நன்கு வளைத்து மேன்புறமாக பார்ப்பதற்கு முயற்சி செய்யணும். இந்த இறுதி நிலையில சாதாரண சுவாசம் நம்ம எடுத்தா போதும். இந்த ஆசனம் உங்களுடைய கழுத்து பகுதிகளுக்கும், முதுகு பகுதிகளுக்கும், இடுப்பு பகுதிகளுக்கும் நல்ல நெகிழ்வினை, தட் மீன்ஸ் பிளெக்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனமா அமையுது. 10 to 15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன்ல நாம நார்மல் பிரீத்திங்ல நம்முடைய முதுகு தண்டை வளைவை கவனிச்சதுக்கு அப்புறமா நிதானமா முதுகு நேர ஆக்கி, ஓகே, slowly come back to Vajrasana. Close your eyes. Take a deep breathing 3 to 5 times. முதுகு மற்றும் இடுப்பு பகுதியில் லேசான அந்த வலி குறைஞ்சதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2-3 சுற்றுகள் நீங்க செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம அடுத்ததா பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் லெக் ஸ்ட்ரெச்டு கேட் போஸ் என்று அழைக்கக்கூடிய ஒற்றைக்கால் நீட்டிய பூனை ஆசனத்தை பார்க்க போறோம். இந்த ஆசனம் உங்களுடைய இடுப்பு பகுதிகளுக்கு நல்ல வலிமையை சேர்க்கக்கூடியதாக அமையும். முதல்ல வசதியான வஜ்ராசன அமர்ந்த நிலையில அமர்ந்துகிட்ட பின்னர் நிதானமா நம்முடைய கால் முட்டியில நிற்கக்கூடிய நீல் டவுன் பொசிஷனுக்கும் அதன் பின்பு ஜட் போஸ்க்கும் வந்துடணும். இந்த பொசிஷன்ல 2 கைகளுக்கு நடுவில் ஒரு தேவையான அளவுக்கு இடைவெளி இருக்கணும். நிதானமா முன்புறம் குனிஞ்சு கைகளை தேவையான அளவு இடைவெளி விட்டு இருக்கணும். கைகள் மட்டுமல்ல, உங்களோட 2 முட்டிகளுக்கு இடையேயும் சரியான இடைவெளி அமைய பெறணும். இது ரெடி பொசிஷன். இந்த ஆசனம் செய்யும் பொழுது நீங்க நேரா பார்த்தா மட்டும் போதும், மேல் பக்கம் பார்க்கறதுக்கு முயற்சி செய்ய தேவையில்லை. நிதானமா மூச்சை உள்ள எடுத்துக்கிட்டே வலது காலம் மட்டும் பின்புறம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். இந்த நேரத்துல உங்களுடைய கால் எந்த விதத்திலும் மடியாம பார்த்துக்கணும். முதுகுத்தண்டு, இடுப்பு, கால் அனைத்து பகுதிகளும் நேராக இருக்கபடி பார்த்துக்கணும். இந்த ஆசனம் குறிப்பா உங்களுடைய இடுப்பு வலி சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பது மட்டுமல்லாமல் அந்த இடுப்பு பகுதியில் உள்ள நரம்பு மண்டலங்களையும் தசை மண்டலங்களையும் வலிமையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசனமாக அமைகிறது. இந்த பொசிஷன்ல நார்மல் பிரீத்திங்ல 10 to 15 பிரீத்திங்ஸ் நாம எடுத்ததுக்கு அப்புறமா நிதானமா கால்களை இறக்கி ஒரு 2-3 சுவாசம் எடுத்த பின்பு இதே ஆசனத்தை நாம ஆப்போசிட் சைடும் ட்ரை பண்ணலாம். இந்த ஆசனம் உங்களுடைய இடுப்பு பகுதிகளுக்கும் தொடை பகுதிகளுக்கும் வலிமையும் நன்மையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம்.
ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் கேட் ஸ்ட்ரெச் போஸில் இருக்கக்கூடிய தேர்ட் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் வேரியேஷனில் நாம் ஜஸ்ட் பேக் ஆர்ச் பண்ணி மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். செகண்ட் வேரியேஷனில் ரைட் லெக் ஆர் லெஃப்ட் லெக் மட்டும் பேக்கில் ஸ்ட்ரெச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த வேரியேஷனில் ரைட் லெக் வித் லெஃப்ட் ஹேண்ட் அப்படி சொல்லிட்டு ஆப்போசிட் சைடு ஏரியாஸை நம்ம வந்து ரைஸ் அப் பண்ணி இந்த ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வாங்க இந்த பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்யறதுக்கு முதல்ல நீல் டவுன் பொசிஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடணும். ஹேண்ட்ஸ் டைட் பண்ணி பர்ஃபெக்டாக ஜெட் போஸ் வந்துடுங்க. பின்பு நிதானமாக ரெண்டு கைகளையும் தேவையான அளவு இடைவெளி விட்டு சிம்பிள் கேட் போஸுக்கு வந்துடுங்க. இந்த பொசிஷனில் உங்களுடைய அலைன்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கபடி பார்த்துக்கிட்டு நிதானமாக உங்களுடைய ரைட் லெக்கை பேக்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரெச்சிங் பர்ஃபெக்டா கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க ஆப்போசிட் ஹேண்ட் இப்ப லெஃப்ட் ஹேண்ட் ரைஸ் அப் பண்ணி ஸ்க்ளூவா ஸ்ட்ரெச் கொடுக்கலாம். இப்ப பாருங்க, நீங்க ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைஸ் அப் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு லெஃப்ட் லெக் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து ஃப்ளோர்ல வந்து உங்க பாடி ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது உங்களுடைய பாடியோட அந்த ஸ்திர நிலையை பாதிக்கும். ஆனா நீங்க கண்டினியூஸா இந்த ஸ்திரநிலையை அடையறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ 10 to 15 பிரீத்திங்ஸ் இந்த பொசிஷன் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமா கைகளையும் கால்களையும் இறக்கி வஜ்ராசன பொசிஷனுக்கு வந்துருங்க. ஆழ்ந்த சுவாசம் ஒரு 5 to 10 முறை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஆப்போசிட் சைட் ட்ரை பண்ணலாம். இப்ப நிதானமா அகைன் நீல் பண்ணியாச்சு. ஜெட் போஸ் வந்துட்டாங்க. நிதானமா ரெண்டு கைகளையும் கால்களுக்கு முன்புறம் வச்ச இப்போ இந்த பொசிஷனை நேரா பார்த்தபடி லெஃப்ட் லெக் பேக்ல ஸ்டிச் பண்ண போறாங்க. சரியான ஸ்டிச்சிங் கிடைச்சதுக்கு அப்புறமா இப்போ ரைட் ஹேண்டை ரைஸ் அப் பண்ணி அந்த பாடி பேலன்ஸை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. இந்த பொசிஷன் உங்களுடைய ஹிப் ரீஜன் மட்டும் இல்லாம உங்க ஸ்பைனல் காலத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம். உங்க நெக் ரீஜன் கூட நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்கிறதுனால ஸோ 10 to 15 பிரீத்திங்ஸ் இந்த பொசிஷன்ல இருந்ததுக்கு அப்புறமா ஸ்க்ளூ உங்க ஹேண்ட்ஸ் அண்ட் லெக் டவுன் பண்ணிட்டு ஸோ கம்ஃபர்டபுளா நீங்க உங்களுடைய வஜ்ராசன பொசிஷனுக்கு வந்துடலாம். இந்த ஆசனம் உங்களுடைய இடுப்பு பகுதிகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய முதுகுத்தண்டு, கழுத்து, தோள்பட்டை போன்ற அனைத்து மூட்டுகளையும் சக்தி நிறைந்ததாகவும் வலிமை நிறைந்ததாக மாற்றக்கூடிய ஒரு ஆசனம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம அடுத்ததா பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் பிளாங்க் போஸ் என்று அழைக்கக்கூடிய பலகை ஆசனம். இந்த ஆசனம் சாய்ந்த பாலத்தினுடைய தோற்றத்தை ஒத்தும் இருக்கும். இந்த ஆசனம் குறிப்பா உங்களுடைய தோள்பட்டை பகுதிகளை வலிமை செய்யக்கூடியதுல முக்கிய பங்கு வகிக்குது. வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிதானமா நீல் டவுன் பண்ணி ஜெட் போஸ்க்கு வந்துருங்க. ஸோ முதுகு நேரா இருக்கு. உங்க கைகள் ரெண்டையும் நம்ம முன்பு கேட் போஸ் செஞ்சது போல தேவையான அளவு இடைவெளி விட்டு சரியான பொசிஷன்ல வச்சிருங்க. இப்ப நிதானமா ஒவ்வொரு கால்களா நீட்டி பின்புறமா நீங்க உங்களோட டோஸை சப்போர்ட் பண்ணி உங்களோட பொசிஷனை வந்து ஸ்டெடி பண்ணுங்க. இந்த பொசிஷன்ல நீங்க அலைன் பண்ணும்போது உங்களுடைய இடுப்பு பகுதி மேலே முடிஞ்ச அளவுக்கு உயராமல் சற்று தாழ்ந்த நிலையில் இருக்கும்படி பார்த்துக்குங்க. நீங்க நேராவோ இல்ல கீழேயோ பார்த்தபடி இருக்கலாம், அது உங்களுடைய வசதியை பொறுத்தது. மற்றபடி முதுகு நேராக, கால், தொடை எல்லாம் அனைத்து பகுதிகளும் நேராக இருக்கும்படி நீங்க பார்த்துக்கங்க. இந்த பொசிஷன்ல உங்களுக்கு தோள்பட்டை மற்றும் இடுப்பு பகுதிகளை லேசான வலி ஏற்படும். அந்த வலி வந்து சகஜமான ஒரு விஷயம் தான். தொடர்ச்சியான பயிற்சினால அந்த வலியை நீங்க நிவர்த்தி செஞ்சுக்க முடியும். இதனுடைய ஃபைனல் பொசிஷன்ல நீங்க நேராவோ அல்லது கீழ்முகமாகவோ பார்க்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் 10 to 15 seconds, slowly fold your knees and come back to Vajrasana. So close your eyes, take a deep breathing 5 to 10 times. வலி முழுவதும் போனதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2-3 முறைகள் நீங்க முயற்சி செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்ப பிளாங்க் போஸோட செகண்ட் வேரியேஷனை பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் வேரியேஷன்ல நம்முடைய உள்ளங்கைகளும் கால் விரல்கள் மட்டுமே தரையில் ஊன்ற நிலையில் இருந்தது. இந்த செகண்ட் வேரியேஷன்ல ஃபோர் ஆர்ம்ஸ் முழுவதும் தரையில் ஊன்ற நிலையில் கால் விரல்கள் ஊன்ற நிலையில் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வேரியேஷனோட கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் உங்களுடைய தொடர்ச்சியான பயிற்சினாலும் இடுப்பு மற்றும் தோள்பட்டை நரம்புகள் மற்றும் தசைநார்கள் வலிமை அடைவதாலும் கண்டிப்பா இது எளிமையா மாற்றப்படும். வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வசதியான வஜ்ராசன அமர்வு நிலையில நேரா உட்கார்ந்து ஒரு 5 சுவாசங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா நிதானமா நீல் டவுன் பொசிஷனுக்கு வந்துருங்க. கைகளை உயர்த்தி ஆஸ் யூசுவல் Z போஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய பாம்ஸ் ஃப்ளோர்ல சப்போர்ட் பண்ணிட்டு நிதானமா உங்களுடைய எல்போஸ்ல இருந்து பாம்ஸ் வரைக்கும் இருக்கிற கம்ப்ளீட் ரீஜனை ஃப்ளோர்ல ஃபேவரபிள் டிஸ்டன்ஸ்ல சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அலைன்மெண்ட்டை நீங்க சரியா செட் பண்ணிட்டுனா இந்த ஆசனம் ரொம்ப ஈஸியாகவும் வலிமை இல்லாமலும் வரும். பின்பு ஒவ்வொரு கால்களாக பின்புறமாக நீட்டி கால் விரல்களில் ஊன்றி உங்களுடைய உடலுடைய மொத்த எடையையும் கால் விரல்கள் மற்றும் ஃபோர் ஆர்ம்ஸ் முன்னங்கைகளினுடைய வலிமையில் கொடுத்துட்டு இந்த பொசிஷன்ல நீங்க சரியான ஒரு சரிவு நிலையில இடுப்பை உயர்த்தாமல் நீங்க 10 இருந்து 15 சுவாசங்கள் வரைக்கும் சாதாரண சுவாசம் இருக்கலாம். நேரா மட்டுமே பார்த்த நிலையில இந்த பொசிஷன்ல இருக்கலாம். சில பேருக்கு கழுத்து வலிக்கும் போது கீழ்முகமாக லேசாக பார்க்கலாம். 10 to 15 seconds ஆஃப்டர் ஸ்லோவா உங்களுடைய ஒவ்வொரு கால் முட்டியும் உள்பக்கமாக கொண்டு வந்து வஜ்ராசன நிலைக்கு வந்துடுங்க. கண்களை மூடி ஆழ்ந்த சுவாசத்தை ஒரு 5 to 10 முறை வரைக்கும் கொடுக்கலாம். தோள்பட்டை, கழுத்து பகுதியில், முதுகு பகுதி, இடுப்பு பகுதியில் ஏற்பட்ட வலி சரியாக குறைஞ்சதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2-3 முறை செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிளாங்க் போஸை நீங்க செய்யும் போது இடுப்பு பகுதியிலையும் தோள்பட்டை பகுதியில் ஏற்பட்ட வலியை நீக்க அதற்கு கவுண்டர் போஸா இருக்கக்கூடிய ராபிட் போஸை ஒரு 2 to 3 minutes பிராக்டிஸ் பண்ணுங்க. வலி போகும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வார பயிற்சியில நீங்க இடுப்பு பகுதிகளுக்கும் தோள்பட்டை பகுதிகளுக்கும் வலிமை தரக்கூடிய ஆசனங்களை பாத்தீங்களா? ஸோ இந்த ஆசனங்கள் நீங்க தொடர்ச்சியா செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு இடுப்பு மற்றும் தோள்பட்டை வலிகள் நல்ல வலிமை அடையும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வயிற்றுப்புற பகுதியினுடைய அதிகப்படியான தசை அளவும் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த ஆசனங்கள் நீங்க பயிற்சி செய்தனால வரும். அதனால பயிற்சிகளை விடாம செய்யுங்க. அடுத்த செஷன்ல மற்ற ஆசனங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.